ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாவரும் வல்லவரே படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமுத்திரகனி, யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், இளவரசு, தேவதர்ஷினி மற்றும் மயில்சாமி என்று பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல 4 விதமான ஸ்டோரி ஒரே நைட்ல நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, சமுத்திரகனி கிருஷ்ணனா நடிச்சிருக்கிறாரு. இவர் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கிறாரு. இப்ப என்னடான்னா, இவர் கொலை பண்ணப்பட்டவரான தம்பி இவரை கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாரு. செகண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு டீச்சருக்கு தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து அவருடைய பாடியை பார்க்குற வரைக்கும் நம்பவே மாட்டாங்க. இதனால் நிறைய சேட் அண்டு ஷாக்காக இருக்காங்க. தேர்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, 2 திருடனுங்க டைரக்டர் மற்றும் கேமராமேனாக நடித்து ஒரு வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. லாஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு முஸ்லீம் பையன் தன்னுடைய அப்பாவை தப்பாக ட்ரீட் பண்ணுறதுனால அவர் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நடக்குதுங்க. இதனால் இந்த படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வரக்கூடிய 4 ஸ்டோரியும் ஒன்றா கனெக்ட் ஆனதுனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே சமயம் ஒரு சில ஸ்டோரிஸ் மற்றவங்களை விட பெட்டராகவும் இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திருடனுங்க திருடும்போது ரொம்ப காமெடியாகவே இருக்கும். மற்றும் அந்த அளவுக்கு ஸ்டோரி கூட ஆடாகலை அப்படின்னு சொன்னாலும் படத்தில் அதுக்கு தகுந்த மாதிரியே நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய மெயின் ஸ்டோரியாக கிருஷ்ணனுடையது தாங்க. ஒரு கெட்டது செஞ்சதுனால ஜெயிலிருந்து வர்றாரு. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சிலவங்க நல்லவங்களாக இருந்தாலும் இந்த உலகம் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்தில் இது ஒரு நல்ல டீப்பான மெசேஜும் கூட கொடுத்துருக்கிறாரு இயக்குனர். இந்த மூவியில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸும் நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் சமுத்திரகனி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக போஸ் வெங்கட் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் இளவரசு ஒரு ஹவுஸ் ஓனராக செமையாக நடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரியல் அண்டு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அமேசிங்காகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜும் இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லோருக்கும் பிடிக்கும்னு சொல்ல வரலங்க. பட் ஆனால் இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக இதை இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் இருக்குங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.